நாளுக்கான பாமுக பொருட்சொல் இதோ வருகின்றது. காலை உற்சாவணக்கம் தலைவாணி மோகனுக்கு இரண்டாம் மோகன் அவர்களுக்கு அனைத்து பாமுகர்களுக்கும் காலை வணக்கத்தை குறிக்கொள்கின்றேன். பாமுக பொருட்கள் செவ்வாய்க்கிழமைக்குரியது துண்டம் துண்டம் 3093 ஆக்கமாகும். துண்டம் 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 தீபாவளி தினத்தன்று வைரவ கோயில்களில் ஆடு வெட்டி பங்கு போட்டு பிரிப்பார்கள். பங்கு என்று ஒரு பதம் இருக்கின்றது. பங்குச்சந்தை மன்றம் இருக்கின்றது அமெரிக்காவிலே. துண்டம் துண்டம் சில ஆண்கள் மனைவியரை கண்ட துண்டமாக வெட்டி புதைத்திருக்கின்றார்கள். அதிகமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் செய்திகள் மூலம். துண்டம் துண்டம் மழை வெள்ளம் காரணமாக மின்சாரங்களை துண்டித்து விட்டது. தாயகத்திலே துண்டித்து விடுறது, நிப்பாட்டி விடுறது. துண்டம் துண்டம் பறவைகளின் மூக்கு அலகு பறவைகளை பொறுத்து வித்தியாசமாக இருக்கும். விலகு அந்த மூக்கைத்தான் அழகத்தான் மூக்கன்னு சொல்கிறது. அலகு பறவைகளை பொறுத்த மட்டும் வித்தியாசமாக இருக்கும். துண்டம் துண்டம் யானையின் துதிக்கை மிகவும் விலையானது. தந்தத்தை தான் சொல்கிறது. யானையின் துதிக்கை அதையும் துண்டம் என்று சொல்லுகிறார்கள். துண்டம் துண்டம் சில ஆண்கள் தோளிலே சில துண்டை போட்டு அந்த வழக்குகள் விசாரிக்கிறதுக்கு துண்டுகளை போட்டு கொண்டு இருப்பார்கள். துண்டு மற்றது இந்த சில பேர் பெரிய ஆக்கள் துண்டை போட்டு கொண்டு போய்க்குள்ள அந்த ஒரு ஆக்கள் இந்த அவர்களை கண்ட உடனே துண்டை எடுத்து விடுவார்கள். இன்னும் துண்டம் துண்டம் கத்தியல்லது ஆயுதங்கள் அழகு அந்த கூறு மங்கி போனால் அதனை தீட்டி பாவிப்பார்கள். அலகு என்று ஆயுதத்தின் அலகு என்ற ஒரு பதம் இருக்கின்றது. துண்டு துண்டு சிறிய காணியில் வயல்களை துண்டு துண்டாக பிரித்து பாத்தி அடி அதில் நெல்லதுகள் விதைப்பார்கள். அவ்வளோதான் இருந்தது பதில், தெரிந்த பதிலாக இருந்தது. நன்றி, வணக்கங்கள். நன்றி. நீ காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகனுக்கு நடாமோகனுங்களுக்கு எனக்கு பாவம் தியானேசன். இன்றைய பாமுக பொருட்சொல் திங்கட்கிழமைக்குரியது. நன்றி, வணக்கம். பாருங்களாம் எல்லாரும் காணும் சொல்றேன். இனிய காலை உற்சாக வணக்கம் அணி. பாமுக உறவுகளுக்கும் தின்னடாமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொருட்சொல் என்று துண்டம் துண்டம் என்னுடைய துண்டம் என்று 1600 ஆகிறது. துண்டம் 1606 ஆகிறது. துண்டம் துண்டம் பெரிய மீன்கள் அல்லது மாமிச வகைகளை சிறு சிறு துண்டங்களாக வெட்டி பங்கு போட்டு விற்பார்கள். சிறு துணி என்று ஒரு சொல் வருகிறது. இதை நாங்கள் வெட்டு துணிகள் என்று சொல்வோம். வெட்டு துணிகள் அதாவது இந்த பெரிதாக இருக்கின்ற துணியில பாவாடை சட்டைகள் அந்த அளவெடுத்து வெட்டிய பின்பு மீதமாக வரும் துணிகள், இந்த சிறு சிறு துணிகளையும் நாங்கள் பொருத்தி ஒரு பயன்படுத்துவோம். ஏதாவது ஒன்று செய்து அதை பயன்படுத்துகின்றோம். பிரிவு என்ற ஒரு சொல் இருக்கின்றது. ஒரு ஊரை ஒவ்வொரு துண்டங்களாக பிரித்து வைத்திருப்பார்கள். தொகுதியாக என்று சொல்வார்கள். துண்டங்களை பகுதி தொகுதியாக பிரித்து வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு ஊர்லையும் பல பல இந்த 8ஆம் வட்டாரம் 6ஆம் வட்டாரம் என்று சொல்லுவாங்க. தொகுதிகளாக தொகுதி வாரியாக பிரித்து வைத்திருப்பதை துண்டம் என்று சொல்லப்படுகிறது. பெரிய காணிகள் வயல் பகுதிகளையும் துண்டங்களாக பிரித்து எல்லையிட்டு வைத்திருப்பார். பறவைகளின் அலகையும் உடல் உறுப்பில் உண்டான மூக்கையும் துண்டம் என்று சொல்லுகிறார்கள். துண்டம். இவ்வளவுதான் என்னுடைய துண்டம். நன்றி, வணக்கம். துண்டம் துண்டம் கண்டம் துண்டம் தாமரக்கா துண்டம் துண்டம் வேற என்ன துண்டம்? துண்டம் துண்டம் அநேகமா துண்டு தான் வரும். என்ன துண்டு துண்டா வெட்டுறது, பறவை அழகு இப்பதான் அறிஞ்சது. தாமரக்கா ஸ்லீப்பிங். செல்வியக்கா வாங்க, வணக்கம். வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம் அனைவருக்கும். மேல மேல உயரணும். சரி, ஓகே, நன்றி. ஹாய், கலக்கலா இருக்கிறீங்க, வாங்க. நன்றி நன்றி நன்றி. நீங்களும் கலக்கலா தானே இருக்கிறீங்க. இன்றைக்கு மஞ்சளா
இது என்னத்த பழைய உடுப்போட இருக்கிறோம். மஞ்சள் அழகாக இருக்கிறது. மஞ்சள் நிலைமை, மஞ்சள் காட்டு மைனா. மஞ்சள் காட்டு மீன், மஞ்சள் முகமை வருக. துண்டு அந்த மரங்கள் இந்த குத்திகளையும் துண்டம் துண்டத்தம்மா வெட்டுற இல்லவன். அதான் நாங்க நேற்று சொல்லிட்டோமே அந்த துண்டத்தை இல்ல துணியே இதையும் சொன்னீங்க வேற வர்றதுக்கு துண்டம் துண்டம் மரியாதை சின்ன சின்ன துண்டுகள் அப்படித்தான் பாரு. துண்ட துண்டமா வெட்ட கண்ட துண்டமா வெட்டிட்டாருங்களா. சொல்லுகள் இருக்கு நினைக்கிறேன் நானும் என்ன பார்த்து. அகராதி வந்துட்டுது. இது பறவை சொல்லுக்கு சார பாம்பு இருக்குது. அகராதி சொல்ல சார பாம்பு துண்டம் பண்றத மற்றது அவ்வளவு துண்டு அழகு வந்திருக்கா. அழகு சார பாம்பை துண்டம் பண்ணி சொல்லுவாங்களாம். சில சில கொதி வந்ததுண்டா துண்டு துண்டா வெட்டத்தான் மனம் வருமா. அதான் தொண்ட துண்டம் வெட்டப்படம் பிடிச்சி கண்ட துண்டமா கண்ட துண்டமா சொல்லுவார்கள் தானே கண்ட துண்டமா வெட்டி கண்ட துண்டமா வெட்டி போடுவேன்னு சொல்லி வெட்டுறதே பிள்ளை. அதுல துண்டமாக்குறது பிள்ளை. அதுல கண்ட துண்டம் திருக்க கண்டம் சொல்லுவாரு. திருக்க மீனை விட்டுற திருக்க கண்டம் சொல்லுவாரு. என்னண்டு திருக்கை திருக்கையை வெட்டி கருவாடு செய்வாங்க வாங்கி திருக்க கண்டு சொல்லுவார்கள். திருக்க கண்டு மல்லிகா வேணும் வாணி வாங்க. ஏதாவது துண்டம் சொல்லலாமா? இடையில குறுக்கிறேன் வெளியில போயிட்டு வந்ததால இடையில குறுக்கல 2 தரம் கூப்பிட்டுட்டோம் வரையில். இப்ப வாங்க. சரி சரி. நன்றி. துண்டம் துண்டமாக கரும்பை துண்டம் துண்டமாக வெட்டி சாப்பிட்ட நினைவுகள் வருகிறது. மற்றது காணிகளை துண்டம் துண்டமாக பிரிப்பார்கள். மீன்களை அதிகமாக துண்டம் துண்டமாக பிரிக்கிறது வெட்டுறது அவைகளை துண்டம் துண்டமாக கூறுவோம். நன்றி வணக்கம். நீங்கள் யாரையும் துண்டம் துண்டமா வெட்டி இருக்கிறீங்க? ஒவ்வொருமே கத்திரிக்காய் வெட்டுவார் துண்ட துண்டமா. துண்டம் துண்டமா கதைக்கவே பயமா இருக்கு. அதுக்கு வெட்டுவதா கதை கேட்கல டக்காண்டு உடனே வெட்டுறதா வெட்டுற இடத்துல கதை அப்படித்தானே துண்ட துண்டமா தானே கதை பாரு. அதான் துண்டொண்டு வச்சு துணியொண்டு வச்சு கொண்டு துண்டம் துண்டம் என்ன இது முகத்துக்கும் ஒரு இது இருக்கு. இல்லை இல்லை நாங்கள் நேரடியில் நிற்போம். இப்போ தேடி போனால் உங்களோட டிக்ஷனரியில் ஒன்று இருக்கும், 4 இருக்கும். இனி அங்கே சாமலக்கா வச்சிருப்பார், அவற்றையில் வித்தியாசமாக இருக்கும். சாரப்பாம்பு, யானை, துதிக்கை, பங்கு அதெல்லாம் இருக்குது. அதை விட மூக்கு இருக்கும். அது சொல்லிட்டேன். யானை சொன்னவன் அது கேட்டேன். அதில் இருக்குது. சொன்னார் கணவன் மேல மனைவிய துண்டு துண்டா வெட்டீங்களா? துண்டம் துண்டமா. ஆனால் மாறியும் நடக்குது. மாறியும் நடக்குது தானே. அதான் நேற்று சொல்லியிருந்தார்கள். ஒரு இங்கே கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஒன்று நடந்துருக்குது அவுட் ஆஃப் லண்டனில். 80 வயது முதியவர் ஒருவர் காரை போய் பண்ணுற அந்த வேகத்தில் அங்கே 7 பேரை அடிச்சாச்சு. அந்த பாருங்க, ஒருவர் போய் 80 வயதாம் அவருக்கு. சரியா? இப்போ காரை பார்க் பண்ணுறது சரியா? பார்க் பண்ணிவிட்டு அது ஏதோ ரிவர்ஸ் ஏதோ ஒன்று நடந்துருக்குது. அதில் 7 பேர் அந்த மார்க்கெட்டாம் அது. அப்போ 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 அதான் இப்போ நேற்று ஒருவர் சொன்னார், இதுக்கும் இப்போ வயதில் இருக்க வேணும், குறிப்பிட்ட இந்த வயதுக்குள்ள கார் ஓட வேணுமெண்டு. இப்போ என்ன சில நேரம் கண்ணுகள் பிரச்சனையே இருக்கலாம், மெமரி பிரச்சனையே இருக்கலாம், நிறைய பிரச்சனை வந்து சேரும். என்ன இப்போ 90 வயதில் 100 வயதில் கார் ஓடுறன்ற பெருமை தான் இல்லையா? அதில் இவ்வளோ சேதங்கள் ஏற்படும். அப்போ அது ஒரு மார்க்கெட்டுக்குள்ள, அதுவும் மார்க்கெட்டுக்குள்ள போய் நடந்த 7 பேருக்கு காயங்கள் தானாம் செய்தியில சொல்லி இருந்தாரு. அப்ப அதுல துண்ட காணம் துணிய காணம்னு சொல்லுவோம். அங்க துணியோட வந்துட்டு யாரு ஜெயமலர் அவருங்க துணியோட வந்து அழகான சட்டையோட டொப்போட வந்திருக்கிறார். வாங்க. அதான் துண்டு துண்டாக விட்டு இந்த துண்டம் துண்டமாக. வணக்கம் வாணி. வணக்கம் வாங்க. நான் நேற்று என்ன சன்ரைஸ் செய்தியோட செய்து போட்டு அதை அனுப்பின இதில் இதை மறந்துட்டேன். இப்போ அனுப்பி இருக்கிறேன். அல்லது சொல்லவா? என்னத்த துண்டத்தை சொல்லுங்களோ. இந்த என்ன இனிய காலை வணக்கம். 134
8வது துண்டம் துண்டம். துண்டம் துண்டமாக பிலாப்பழத்தை வெட்டி, பெரிய பிலாப்பழத்தை துண்டம் துண்டமாக வெட்டி ஒவ்வொரு இது இன்னாருக்கு இது இன்னாருக்கு கொடுத்துட்டு வான்னு அம்மா சொல்லுவா. பெரிய பிலாப்பழத்தை வீட்டு பிலாப்பழம் பெரிய பிலாப்பழம் வெட்டேக்க. அது மாதிரி கறிகளை மரக்கறிகளை வெட்டும் போது நாங்கள் பெருசு பெருசா வெட்டுறோம். அப்ப அம்மா என்ன கேட்பா, துண்டம் கண்டமாக வெட்டி வச்சு கிடக்க, ஒரு ஒழுங்கா வெட்ட இல்லாத ஒரே அளவா ஒரு திண்ணனா வெட்ட இல்லாத உண்டு. அது அந்த பேச்சுவார்த்தையில கண்ட துண்டமா வெட்டி இருக்கு. அப்ப பகுதி பகுதியாக அந்த பிலாப்பழத்தை பிரிச்சு சில வேளை அந்த எல்லாருக்கும் வெட்டேக்க எங்களுக்கும் ஒவ்வொரு துண்டு துண்டு ஒரே அளவாக வெட்டி பகுதி பகுதியாக வைப்ப. இது இவருக்கு இது இது இன்னாருக்குன்னு சொல்லி. அத போல துண்டம் துண்டம் எனக்கு யானைன்ற தும்பிக்கையையும் சொல்லி இருக்கு இதுல. மற்றது என்ன பறவைகளின் அழகுன்னு சொல்லி இருக்கு. நன்றி வணக்கம். நான் இப்பதான் அனுப்பி இருக்கிறேன் திரும்ப பார்த்து. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஜெயமலர்கள் அந்த சூக்கேசுக்கு ஒரு ஆள் மனைவிய பிரான்ஸ்ல நினைக்கிறேன் துண்டம் துண்டமாக வெட்டி இதுக்குள்ள வச்சுட்டு சூக்கேசுக்கு வச்சு எங்கேயோ தூரத்தை உண்டு வச்சு கண்டுபிடிச்சது. இப்ப 4-5 மாதத்துக்கு முதல் கண்டுபிடிச்சது. இங்க ஒருவர் ஒரு ஏசியன் பிள்ளை இங்க இல்ஃபர்ட்ல சொல்லி கொண்டு வந்த செய்தி உண்டு. அது காருக்குள்ள கட்டின கணவனே அடிச்சு சாக்காட்டி, அது அவுட் ஆஃப் லண்டன்ல இருந்து வேற ஒரு இடத்துல இருந்து அடிச்சு அமெரிக்காவிலேயும் ஒரு சம்பவம் வச்சது இல்ஃபர்ட்ல வச்சுட்டு ஓடிட்டார். அது 24 வயது பிள்ளை. அந்த பிள்ளை அந்த பொடி எனக்கு என்ன சரி பிள்ளைக்கு 24 தான். அப்ப அவனுக்கு 24 தான். அப்போ நீ அடித்து சாக்காட்டி எங்கேயோ நடந்தது, அவுட் ஆஃப் லண்டனில் நடந்து அதை கொண்டு வந்து இங்கே இல்ஃபர்ட்டில் காருக்குள்ளேயே வச்சுட்டு பூட்டிட்டு இப்போ ஆளஸ் கேட்பான். இல்லை பிடிச்சிட்டாங்களாம். இல்லை அப்போ உனக்கு குடும்ப பிரச்சனைண்டா நீ டிவோர்ஸ் பண்ணி இல்லாட்டி அடிச்சுக்கல சரியா அடிச்சு அந்த முதலே அவைக்கு அந்த இது வாக்கு மூலம் பொலிசுக்கு போயிருக்கு. அவைக்கு பிரச்சனை உண்டு. இவன் அடிக்கடி போய் வரவனா துன்புறுத்து பஞ்சாயத்து துன்புறுத்தின இதுல போலீஸுக்கு போய் வந்தது. அப்ப அதுலயே அவங்களுக்கு தெரியும் தானே இன்னார் செய்யல. அது முதலே அவைக்கு ஒரு ஐமிக்கமா இருந்த புத்தம் தான் செய்திருக்கலாம் என்று அந்த உறுதிப்பட அவைக்கு சொல்லல. ஆனா போய் பிடிச்சாருங்க. அந்த மனம் இவ்வளவு ஒரு கல் நெஞ்சக்காரன். அமெரிக்காவில் வாணி இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் ஒரு நியூஸ்ல பார்த்தேன். அவர் காதலிக்க அந்த பிரச்சனை ஒரு பட்டைய காதலிச்சிருந்தா அந்த பிரச்சனைகளுக்குள்ள அந்த பட்டைய கடத்தி கொண்டு வந்து துண்டு துண்டா வெட்டி போட்டு பீஸ் பீஸா வச்சு மாதிரி பிரிச்சுக்களை வச்சு போட்டு அந்த மூளையெல்லாம் திண்டு இருக்கிறார். அப்படி ஒரு மெண்டல் கேஸ் உண்டது. அது மேன்சர் இல்ல, அது மிருகம். அதான் அப்படி ஒரு குடிபட்டு போச்சுது. புறப்பட்ட சனங்களும் தெரியுது ரோட்டுகள்ல. அப்பால அவன் வந்து மனுஷன் இல்லையன்றதான் அர்த்தப்படும். மனுஷன் இல்ல. ஜெயமலர்கள் வாங்க. வணக்கம். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். தமிழக சொல்லாமலே ஒரு பழக்கம் கொஞ்ச நாள் தொடருது. வாங்க. வணக்கம். வணக்கம். துண்டம்ன்றது ஒரு அந்த நேரடி அர்த்தம் மட்டும் ஒன்றுதான். எல்லாம் வெட்டி வெட்டி கூறு கூறுறதுதான் துண்டம்னு சொல்லுவோம். மற்ற அகராதி அர்த்தங்கள் மற்றது எல்லாம் இருக்குது. ஒன்று இந்த இதுகளை வெட்டுறது, மரக்கறிகள் வெட்டுறது, மற்ற அவசர பிலாப்பழங்கள் அதுகளை துண்டமா வெட்டி கொஞ்சம் பெரிய பெரிய இதுகளை வரத துண்டம்னு சொல்லுவோம். இப்ப கறி மீனையும் துண்டம்னு தான் சொல்றது. மீன் நேரடி அர்த்தம் மட்டும் அதுதான் பேரு. துண்டு தோல்ல போற துண்டு இருக்கு தானே, அதையும் துண்ட மட்டும் ஜான சொல்லியிருந்தவர். தோல்ல போற துண்டு பெரியவர்கள் வரைக்கல, மற்றவர்கள் அந்த இடுப்புல கட்டுறதை எடுத்து வணக்கம் சொல்லிட்டு போயிடுவேன். அந்த காலத்துல துணிய துண்டன்னு சொல்லி அப்படி துண்டம் மட்டும் வருது தெரியல. அந்த துண்டமோ தெரியல, துண்டு போடுறதுன்னு சொல்றது தானே. அது அடி அடி வேற்று வந்து துண்டா இருக்கலாம், அதுல இருந்து துண்டை மட்டும் வந்திருக்கலாம். அப்படி துண்டு என்ற இதுல இருந்தா மற்ற சொற்கள் எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த காலத்தில் ஒரு இந்த காலத்தில் இருக்கும் தெரியா, அந்த அடிமைத்தனம் தானே. அது பெரியவர் வரைக்குள்ள வருகள் அது துண்டு எடுத்துட்டு இந்தியாவில் இருக்கு நினைக்கிறேன். இப்போவும்
இந்தியால இப்பவும் இருக்கு. அது அதான் அந்த தமிழ்நாட்டை ஆண்ட ஆக்கள் அங்கேருந்து வந்த உடனே தமிழ்நாட்டில் உள்ள ஆக்களை அடிமைப்படுத்தி தான் வச்சிருந்தது. அப்ப அந்த இதுதான் அப்படியே அதுக்கப்புறம் அந்த சாதி பிரிவும் வந்தது. பிரிவு நான் பெருசு நீ பெருசுன்னு வந்ததும் அதுக்கு பிறகுதான். அதால அந்த குறைஞ்ச ஆக்கள் அது அவைய கூண்ணாக்களை கண்ணோன்னா எடுத்து கட்டி கொண்டு நிற்பினோம். எடுப்பினம் உடனே எடுப்பினம். அது இப்பவும் இருக்குதான் அங்க. அதாவது சாதி சாதி அடிப்படைதான் அது வேற என்ன. ஆமா 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 சாதி மற்றது இப்போ இப்போ துறை என்று சொல்கிற இது இப்போ இருக்கு தனியே என்ன அங்கே லப்கண்ட்ரி பக்கம். ஆமா ஆமா இப்போ இந்த ரவைய துரியன்று தான் சொல்கிறது, அது வெள்ளக்காரனையே துரியன்று தான் சொல்கிறேன். இல்லை அவன்கிட்ட தான் இது வந்திருக்கு போல. இப்போ வந்திருக்கும் அது பிறகு இப்போ இந்த அவையிட்ட வால் பிடிச்சாக்கல இப்போ துறையாண்டு வெள்ளக்கார துறையாண்டு வந்து இப்போ அவனோட வால் பிடிச்சவங்கள துறையாண்டு சொல்லித்தான் இப்போ இன்றைக்கும் இருக்குது அந்த மலைய பக்கம். மலைய பக்கம் இப்பவும் இருக்கா, இந்திய ஆடி தானே அதுவும் அப்படி இருக்கு. சம்பளம் கொடுத்தா அவர் துறை தான் பாவங்க. அதெல்லாம் ஒரு அடிமைத்தனம் தானே. அது ஒரு போக்கில் கட்டுற இருக்கிற சால்வையை துண்டை எடுத்து வச்சுட்டு கையில் வச்சுட்டு கும்பிட்டுட்டு போகிறது இல்லைன்னா அது பிரச்சனை. சாதனை வாங்க வணக்கம். அவர் சம்பளம் கொடுக்க மாட்டார் வாணி, அவர் மெயின்டைன் பண்ணுவார் அந்த ஒரு தோட்டத்தை. இல்ல தோட்டம் இருக்குல்ல அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவார். அவருக்கு பிறகு ஒருவர் இருப்பார் சின்ன தெரியாண்டு உண்டு. அதுக்கு பிறகு தான் கங்காணி அப்படி என்று ஒரு 3 பேர் இருக்கணும். அவதான் பிறகு இதாண்டுவினோம். துறையன்றவராரு அவர் தான் சம்பளம் கொடுக்கறது. விளங்கல துறையன்றவராரு அவர் தான் சம்பளம் கொடுக்கறது. இல்ல இல்ல அவர் அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுவார். அப்ப அதுக்கு மேல இருக்கிற ஒரு பேரு இன்னொன்று இருக்குமா? இல்ல இல்ல அவருக்கு மேல இல்ல, அவர்தான் அந்த தோட்டத்தையே மெயின்டைன் பண்ணுவார், தேயிலை தோட்டத்தை. ஆனால் காசுகள் குடுக்குற கொள்றது அது இப்ப ஒரு பக்ரியண்டா அதுக்கு புறம்பான ஆக்கள் இருப்பினம் தானே. அவைக்கும் அதுக்கும் தான் சம்பந்தம். இவருக்கும் காசு கொடுக்கறதுக்கும் எந்த வித இதுவும் இருக்காது. காலை வணக்கம் வாணிகா, வணக்கம் இணைந்திருக்கிறவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். துண்டன் துண்டன் கேட்டு நான் நினைக்கிறேன் கங்காணி என்று சொல்லும் ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் சொல்லி இருந்தேன். ஆமா கங்காணி. கங்காணி என்றது அவர்கள் அந்த தோட்டத்துல வேலை செய்யறவைய பாக்குறது. கணக்கு பிள்ளையாண்டு ஒருவர் இருப்பார் வாணி. அவர் கணக்கு பிள்ளையாண்டு ஒருவர் இருப்பார். அவர் தான் கருப்புல கோட்டும் போட்டுக்கொண்டு தான் திரிவார். அவர் தான் அந்த கந்தூர்ல இருந்து அவர் தான் அந்த காசுக்கு பொறுப்பு. அதான் அவருக்கு கணக்கு பிள்ளை. அது புறம்பானே ஒரு துண்டம்ன்றது கணக்க பெருசா இல்ல. நாங்க பாவிக்கிறது ஒண்ணு பகுதி என்ன மாதிரி தான். அந்த துண்டம்ண்டா ஒரு துண்டு பகுதி என்ன மாதிரி தான். வேற எதுக்கு நாங்க பாவிக்கிறது குறைவு மாதிரி எனக்கு தெரியல வணிகா. ஆனால் அகராதியல்ல வேற சொல்லுகள் இருக்கலாம், கருத்துகளுக்கு இருக்கலாம். ஆனால் நாங்கள் பாவிக்கிற துண்டம்ன்றது ஒன்று வெட்டுறது தான். துண்டா நினைக்கிறேன். ஆனா இப்ப இந்த துண்டுண்டைக்க வேற கருத்து வந்துடும். என்ன வணிக துணி துண்டு வரும். அப்ப துண்ட மண்ணுகளை வெட்டுறதுதான் வரும். நினைக்கிறேன். எனக்கு வேற தெரியல வணிக. நன்றி 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 நன்றி. இப்ப கங்காணி என்றதும் தமிழ் இல்லை தானே, அது மேஸ்திரி என்றதும் தமிழ் இல்லை தானே. தமிழ் பார்வையாளராக இருக்கும் என்ன? அப்படியோ பார்வையாளர் என்னண்டு அது எனக்கு தெரியல, தேடி பார்ப்போம். கங்காணி என்றுதான் சொல்றோம். அதைய மேற்பார்வையாளர் சொல்லி ஒரு தமிழ்ல ஒரு சொல்லி இருக்கு தானே. மேஸ்திரி என்றது அது வரலாம். அது கணக்கு பாக்குறது தானே வரும். கணக்காளரைத்தான் மேற்பார்வையாளர் என்று சொல்லி வரும். இல்ல இல்ல மேற்பார்வையாளர் என்று அவர்களை ஒழுங்கு பண்ணி வெள்ளத்தை மேய்க்கிறவர் தான் மேற்பார்வையாளர். கணக்கு பிள்ளை அது வேறது, அது கணக்காளர். அதுல அவர் கங்காணி என்று சொல்றவர் ஒரு குடையம் வச்சுக்கொண்டு ஆடிக்கொண்டு. இப்ப கண்காணி தான் கங்காணியா மாறிட்டோம் தெரியா? ஆமா ஆமா, அவர் கண்காணிப்பவர். கண்காணிப்பவர் தான் அந்த கண்காணி வந்திருக்கலாம் மேபி. கண்காணிப்பவர்
அவர் ஒழுங்குபடுத்தி கொடுக்குறேன் கண்காணிப்பவரா இருந்தாலும் மாடி அவருக்கு கீழே என்ன ஒருவர் இருப்பார். அது அவர் வச்சிருப்பார் தனக்கு தான் பெரிய ஆளுண்டு போட்டு தனக்கு கீழே இன்னொன்று வச்சிருப்பார். அவருக்கு கீழே ஒருவர் அவர் சோட்ஸோட தான் தெரிவார். சோட்ஸும் அந்த காக்கி சொக்ஸுகள் போட்டு அப்படித்தான். இவர் வெள்ளை வேட்டி மாதிரி கட்டி போட்டு மேலுக்கு கருப்பு கோட் பாரதியார் மாதிரி. ஆமா பாரதியார். அவர் பாரதியார் கோட்டை போட்டு கொடுத்து வச்சிருக்கிறார் போல. ஆனா ஏன் பாரதியார் இவ்வளவுக்கு வெள்ளக்காரனை எதிர்த்தவர் அந்த கோட்டை போட்டாருன்னு தெரியல. அதான் தெரியா அவர்கிட்ட இவ்வளவுக்கு எதிர்த்து இவ்வளவு இதுக்கெல்லாம் சிறைக்கெல்லாம் போய் இருந்து வந்த மனுஷன் ஆனா ஏன் கோட்டோட வழியில வந்தேன்னு தெரியல. கோட்டுக்கு தொப்பிக்கு வெயில் வைக்கிற காலத்து நாட்டுல அது வந்து குளிர்காத்தான போட்டது. அது அங்க கூட்டம் அப்படி வந்து அங்கேயும் அதை பழகிட்டான். சாந்தினி டங்க கொண்டு இப்ப இதுக்கு விளக்கத்தை சொல்ல வரும் காந்திஜி அவர்களும் ஒரு முறை போட்டவரா இருக்குமே அவர் போட்டு தானே இருக்கிறார். அவர் பிறகு கந்தல் துணியோட செஞ்சவர். மேல உடுப்பு இல்லாம தனியா அந்த அங்கத்தை நெய்த இது உடுப்போட தானே செஞ்சவர். நெசவடிச்சு அந்த அதுல வர துணியை தான் தச்சு கதர் வேட்டியோட தெரிஞ்சவர். கதர் உடுப்போட தெரிஞ்சவர் கடைசியா. இங்க வந்து அப்படித்தானே லண்டனுக்கு அவர் இதுக்கு வரைக்கும் அப்படித்தான் வந்தவர். என்ன எல்லாரும் சிரிச்சவே என்ன ஒரு கருப்பாள் வந்து இப்படி இதோட இருந்துதான்னு சொல்லி இதோட தெரிஞ்ச. ஆனா அந்த இதை விட இல்லை இல்ல விட இல்ல. ஆனா அவரும் ஏதோ ஒரு முறை போட்டதாக இல்ல ஒரு தகவல் பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு முறை கோட்டை போட்டுக்கலாம். படிச்சதெல்லாம் லண்டன்ல தானே முதல் படிச்சது வந்தவர் வந்தது அப்ப போட்டிருக்கலாம். பிரச்சனைக்கு பிறகு அந்த நாட்டு பிரச்சனையில அவர் தண்டது பிறகுதான் அந்த அப்படியே போன. அதான் இப்ப பாரதியார் ஐயா ஏன் அந்த கோட்டு போட்டது இப்ப அதுக்கு பதில் வேணும் என்னதுக்காக போட்டிருப்பார். அதுவும் சம்மந்தமில்லா வட்டிக்குமே இல்லை வேட்டியும் இல்லாத இந்த பஞ்சக்கட்டு தானே கட்டுறது. ஆங்கிலேயர்கிட்ட ஆட்சி தானே வாணியக்க. ஆங்கிலேயர்கிட்ட முதல் வேலை செய்தவர். அப்ப அந்த நேரங்கள்ல போடப்பட்டிருக்கலாம்ன்றது நான் நினைக்கிறேன். சில நேரம் அந்த இதுக்கு முதல் அவர் பிரச்சனை கொடுக்கறதுக்கு முதல் போட்டிருக்கலாம். அவர் ஆங்கிலேயர்கிட்ட முதல் வேலை செய்தவர். அந்த ஒரு பாதிரிய இவற்றுக்கு கீழே வேலை செய்தவர் அந்த ஆங்கிலேயருக்கு. அப்ப அதுக்கு அதுல பேர்ந்து அவர் முழுமையான கோட்டல்ல போட்டிருக்கணும். இது சம்மந்தமில்ல ஆள போட்டிருந்தவர் மேல என்ன என்ன சொல்றது அந்த இதுக்கு இல்ல தலைப்பாய்க்கு என்ன சொல்றது முண்டாசு போட்டு கீழே பஞ்சக்கட்டை வேட்டி கட்டி ஷர்ட்டை போட்டு வெள்ளை ஷர்ட்டை அதுக்கு மேல போடுற அந்த கோட்டை தனி இப்போ கதை நடக்குது. அப்ப அதே ஒன்று போட்டிருந்தா முழுமையா போட்டுக்கணும் வெள்ளக்காண்ட செய்யிருந்தா. சட்டம் வாணியக்கா அப்ப அந்த கோட் போடணும்ன்றது சட்டமா இருந்திருக்கலாம். அப்ப அதுக்காண்டி அவர் அரவாசியா செய்தாரோ தெரியும். அப்படித்தான் இருக்கலாம். ஆங்கிலேயருக்குள்ள வேலை செய்தவதான் அந்த தோட்டம் இதுகள்ல செய்யறவ கூடி கங்காணி அவையல் இருக்கு அவையல் எல்லாம் மரக்கோட்டும் கீழே வெட்டியோட தானே நிக்கிறவ. அதே மாதிரி இந்தியாவிலேயும் அது கூடுதலா அங்க அந்த நாட்டுலதான் கூட குளிராம இருந்தோ தெரியல அந்த இடம். அதுவும் இருக்கலாம். இப்ப தோட்டங்கள் தேயிலை தோட்டங்கள் அதுகள் கொஞ்சம் குளிரான பகுதி தானே அதுகள்லயும் அப்படி இருக்கலாம். இப்ப அந்த இது சில பேர் போடினம் தானே அப்படி வேட்டிக்கு மேல. இப்ப ஐயர் மேல் போடுறா அப்படித்தானே போடுவீங்க கீழே வேட்டிக்கு மேல மேல கோட்டு போட்டு இல்ல அது நீங்க கோட்டன் இது குளிர் போடுறது. ஆனால் அதான் தெரியல இப்ப உழவெல்லாம் அடிச்சொழிப்போம் இப்படி இப்படி செய்தவர் கடைசியாக செஞ்ச ரெண்டு இப்போ கேள்வி ஒன்று வந்ததுதான். சரி ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும். அந்த மனிதன் சொன்னதான் நமக்கு தெரியும் என்னையா போட்டாயன்று. இத பாத்தீங்க பாருங்க தெரியுதா எங்களோட ஐயா இவரும் வெள்ளக்காரன் இதெல்லாம் வேலை செய்ய ரெக்கமெண்ட் என்ன அதுதான் கருப்புல போட்டு போக இங்க நடுவில் காட்டுங்க. அந்த இது மட்டும் மேல் இது மட்டும் போட்டிருப்பாரு. அப்பாவா எங்கடைய அப்பா சொன்னார் என்னண்டா இந்த கீழே காய்ச்சிட்ட மேல கோட் போடணும்ன்றதுக்காக 2 வேலைக்கு கொழும்புல வந்த வேலைகளுக்கு போகாமத்தானே தானங்க ஊர்ல அந்த வேலை செய்த பஸ் டிரைவர். ஏன்னா அவ்வளவு எதிரியா இருந்திருக்கிற பாருங்க. இல்ல இல்ல அவருக்கு விருப்பம் இல்ல. இவரும் ஃப்ரெண்ட் ஒருவரும்
நவல அப்படி அந்த விருப்பம் தானே அதுகள். இல்லை அப்பா ஏன் அப்படி வருத்தார்? அந்த இது போடுறதுக்காக போடணுமெண்டு அந்த சில இதுக்குத்தானே இந்த வேலைக்கு என்னோட போகணுமெண்டு அந்த இதுக்காக அந்த வேலைக்கு போகலைன்னு சொன்னேன். அந்த உடுப்புக்காகவே அந்த வேலையை ஒதுக்கி வச்சுட்டார். ஓ அந்த வேலையை எடுக்கலேன்னு. அப்பதே இருந்திருக்கிறாரு. அப்படி அந்த சில பேர்ட்ட கொள்கைகள் இருக்குத்தானே, சில கொள்கைகள் அப்படி அந்த இதுல எங்களுடைய அப்பாவும் அதுலயே ஒரு ஆள் எங்களுக்கு 2-3 நேரம் இந்த கதை சொன்னவன். அந்த நேரம் தான் கொழும்புல வேலை கிடைக்க தான் போகாத காரணம் இதுதான். ஆனா நீங்கள் எல்லாம் படிச்சால் எங்க இல்லை தான் அனுப்பி படிப்பிப்பேன். என்னன்னு எனக்கும் தெரியாது. என்னண்டு வந்து வேலை செய்த இங்க வந்து அவர் வந்து மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தவர். அப்ப பிறகு இலங்கைக்கு அந்த செகண்ட் வேர்ல்ட் வார்ல வந்து பிறகு இதுல வேலை செய்தவர். வெள்ளக்காரட்ட எஸ்டேட் பதிலேல அதுலதான் வேலை செய்தவர் அக்கௌண்டர். அவர் சாயக்களையும் அவற்ற ஹோட்டல்ல இருந்ததும் கூட பெரியம்மாட அண்ணா எடுத்துட்டு போனது செத்த பிறகு. பெரிய அவரும் புறா செத்துட்டார். அந்த அண்ணா அவர் தான் கொண்டு போகணும். அந்த கணக்கு அந்த ஞாபகமா இருந்தது. ஆக ஒரு மணிக்கூடு மட்டும் இப்பவும் இருக்குது. ஐயா கட்டின மணிக்கூடு ஞாபகமாவே தங்கச்சியின் அவர்கிட்ட கிடக்கு. அது இருக்குது. உண்மையா பல பொருட்கள் இருந்திருக்கு. நன்றி நன்றி வணக்கம். பல பொருட்கள் இருந்திருக்கும். இப்ப எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு எல்லாம் புது உரியாமண்டு புது இதாண்டு வச்சு கொண்டு இருக்கிறார்கள். எடுக்கிறதுல வாணி அந்த பிரஷ் மாதிரி இருக்குது இல்ல, அந்த காலத்துல அவர் சேவெடுத்த இதெல்லாம் எனக்கு இன்னும் அந்த சவுக்காரம் இது மாதிரி போடுறது இதெல்லாம் அப்படியே கனகாலமா கிடந்தது. அவை உங்களை அண்ணாக்கள் புறவு பாய்ச்சோ என்னமோ தெரியாது கிடந்தது. அக்கா சில சாமான்கள் எடுத்து வச்சிருக்கிறவ எல்லாத்தையும் அவ வச்சிருப்பா. இல்லை அப்போ எல்லாம் உண்மையிலேயே ஒரு உடற்பயிற்சிக்குரிய விஷயங்கள்லாம் பார்த்தது. சேவடுக்கத்திலிருந்து தலைமொழி வெட்டுறதுல இருந்து துவைக்கிறதுல இருந்து எல்லாமே உடற்பயிற்சி தான். பயிற்சி தான், உடலுக்கு பயிற்சி. இப்போ வந்து எல்லாமே மிஷின் ஆக்கி கம்ப்யூட்டர் ஆக்கி அதை அன்றைக்கு ஒரு சொன்னார். தாங்க சாப்பாட்டுக்கு போன இடத்துல ஒரு மிஷின் மாதிரி ஒன்று தானே வருதா வந்து சாப்பாடோட பண்ணுங்கன்னு அதை அதில் செய்யணுமா, கொண்டு வந்து வைக்குதா. புறாவு வாங்க எழுதி வைக்க அது திரும்ப சாப்பாடு எடுத்து வருதா. அப்போ பாருங்க, இனி வருங்காலங்களில் கம்ப்யூட்டர் இன்னைக்குல்ல மனுஷர்களுக்கு வேலையும் இல்லாமல் வருத்தங்களும் கூடிடும். வருத்தங்களாம் கூட போட்டிருந்தது எங்க ஜெர்மனியில ஏதோ செய்கிறது என்ன. ஜெர்மனியில் அதான் காலையில் இப்போ நான் 4-5 நேரம் இறங்கி 12-13 படி இறங்கணும் வீட்டை சரியா மேலே இருந்து மேலே கூட யோசிச்சேன். இது உண்மையிலேயே ஒரு உடற்பயிற்சி தான் அது. காலையில் அது படியில் இறங்குறது ஒரு பக்கம் பார்த்தா, இன்னொரு பக்கம் பார்த்தா அவசரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஓடி வரணும். திரும்ப இன்னொரு பக்கம் பார்த்தா கால் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அது கஷ்டம். 20க்கு மேல இருக்குது. இப்ப வெளிய ஒருக்கா வேலையை போயிருக்கலாம் அங்கேயே ஏறினான். இப்ப சாமான்கள் வந்ததுண்டா போலதான் இப்ப ஓடுனான். இல்ல அது உங்களுக்கு வெளி இல்ல, இவங்களை வீட்டுக்குள்ள எப்படி நாங்க இறங்கத்தான் வேணும். வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டுக்குள்ள கீழுக்கு இறங்கணும். கீழுக்கு இறங்கணும், நீங்கள் மேலுக்கு ஏறணும், நாங்க மேலுக்கு ஏறணும். அப்ப அது பிறகு பார்க்கணும். எனக்கு அது நல்லாதான் இருந்தது. காலையில ஒரு 6 நேரம் அதை வச்சு போட்டு போறது, அப்புறம் மறக்கிறது, இதை வச்சு கொண்டு போறது, இப்படியே நடந்தது. பட்டு அவன் யோசிச்சேன் காலமே இருக்காராங்கன்னா அப்புறம் இரவு பட கேக்குதானே. கால் பிரச்சனை தானே, படியில ஏறையில அது அப்ப கொஞ்சம் கஷ்டம். உங்களுடைய மேல விடா எனக்கு அதுக்கு மேலேயும் கிடக்கு. அதுக்கு மேல நான் வாழ்க்கையில இப்ப ஏறுறதே இல்லை. அது அரைப்படி அங்க இருந்தது. நாங்கள் இப்ப சோவியா அந்த ரூம் அப்படி எடுத்தபடியே அவர் தான் 2 படி இறங்குறாங்க. 2 இது இல்ல இப்ப சில நினைப்பினும் இப்ப ஒரே ஃப்ளோர்ல இருக்குதானே 3 ரூமும். அப்பர்கள் சில நேரம் நினைக்கலாம் 4 படி இருக்கலாமே என்று. என்ன உடலுக்கு உடம்புக்கு காலுக்கு நல்ல மண் இருக்கிற ஜோசி பரவாயில்லைக்கோ இதே இது இப்படி எல்லா ஃப்ளோரும் உள்ள எடுத்து இருக்கலாமேன்ற மாதிரி. கால்களும் பிரச்சனை தான். இப்போ முழங்கால் தானக்குள்ள கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அப்போ சில நேரங்களில் அது ஒரு உடற்பயிற்சியாக தான் இருக்குது. காலையில் இறங்கிக்க கவனமா பிடிச்சு இறங்குறது தானே. அக்காட மகள் சொன்னால் கனடாவில் இப்ப வயந்த வீட்டுக்கு இந்த ஷோல்டர் கீழுக்கு தான்
தாய் இருக்கிறபடி ஏற மாட்டா ஏறா இல்லையாமண்டு அதுக்கு அந்த லிப்ட் போடுறதுக்கு வாணி 4000 கேட்டது அதத்தான் சொல்லி கொண்டிருந்தா அன்றைக்கு ஒன்னும் செய்ய இல்லாத ஏறா இல்லையாண்டு அப்படிதான் வரும். அப்படி கீழே இருந்து நீங்க மேல அமர்த்தி விட்டீங்கன்னா மேல நிப்பா. அப்படியே கதிரையில இருக்க வேண்டியதுல சுவிட்ச் அமர்த்தாம இல்ல வரும். எங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி வச்சிருந்தவர். இது எங்களுக்கு இப்பவே போடவில்லை வேணுமா போடவும் இல்லை. இல்ல இல்ல எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இப்ப இனி வார ஜெனரேஷனுக்கு அவர்களுக்கு பிறகு 5 வயதுல இருந்து எல்லாம் போட வேண்டி வர போகுது. இப்ப பாருங்க எல்லாமோ இதை கொண்டு வரானோ இந்த புது புது இதெல்லாம் கொண்டு ஜனத்தொகை இந்த வீதம் குறைஞ்சோண்டு போகும். எங்களோட ஆயுள் காலம் குறைஞ்சோண்டு போகும். இனி ஏன்னா நாங்க வீட்டுல சும்மா தான் இருக்க போறோம். எல்லாமே செஞ்சதா நோயாளி ஆயிடுவோம். வீட்டுல நாங்க சும்மா தான் இருக்க போறோம். அப்ப எங்களோட இது குறையும்.